வெல்கம் டு விகாத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேடு ஆலோவேரா சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல ஆலோவேரா எடுத்து வச்சுக்குவோம். ஆலோவேரா வந்து அப்படின்னு சொன்னால் நல்லா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் லிக்விட் வந்து அதிலேருந்து வெளியாகும். அதை என்ன பண்ணணும்னா ஃபுல்லாகவே நம்ம வடிய விட்டுறணும். இல்லைன்னா அது ஸ்கின் இரிட்டேஷனை ஒரு லைட்டான அலர்ஜி மாதிரி அரிப்பு மாதிரி வரும். அது மெடிசனல் ப்ராப்பர்ட்டி உள்ளது தான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது அதை வந்து இதோட கட் பண்ணி எடுத்துடணும். அப்படியே வடியை விட்டுட்டு ஃபுல்லாக இந்த இடம் இதோட கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல் பவுடர் அப்படின்னு இது சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த பவுடரை அதோடு சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா முல்தானி மெட்டி. இதுவும் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து அழுக்க போக்கக்கூடியது. அடுத்து கிளிசரின் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா ரோஸ் எசென்ஷியல் ஆயில். ரோஸ் வாட்டர் தான் சேர்க்கணுன்றது இல்லை, ஸ்மெல்லுக்காக, சோப்போட ஸ்மெல்லுக்காக. நான் இன்றைக்கி வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக எசென்ஷியல் ஆயில் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்குருவோம். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் தான் இல்லை, பாதாம் ஆயிலோ இல்லை ஆலிவ் ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கோகோனட் ஆயில் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுத்தமானதாக நாட்டு சக்கு எண்ணெயாக எடுத்துக்கிறோங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க போகிறது குப்பைமேனி. குப்பைமேனி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது எப்படின்னா அந்த அம்மை தழும்பு வந்தது, பிம்பிள்ஸ் வந்துட்டு அந்த தழும்பு இருக்கிறது, இதெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதை வந்து நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறக்கூடாது, அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவோம். இதுக்கப்புறம் வேப்பிலை வச்சுருக்கேன். வேப்பிலை வந்து உங்களுக்கே தெரியும், கிருமி நாசினி, இது ரொம்ப நல்லது. இதையும் நம்ம இதோட இந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். குப்பைமேனியையும் இந்த வேப்பிலையையும். இது நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றதுனால நான் இதை பறித்து காலையிலேருந்து ஒரு பவுலில் தண்ணியை ஊற்றி வச்சு அதுக்குள்ளே டிப் பண்ணி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது பூச்சி தூசி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கிளியர் ஆயிரும். 4 விட்டமின் இ டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் 250 கிராம் சோப் பேஸ் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கின சார்கோல் சோப் பேஸு. இது இல்லாமல் வெறுமனே கிளிசரின்லேயும் கிடைக்கும் நம்மளுக்கு. அது என்ன இது வேணாலும் நம்ம வாங்கிக்கிடலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். இதிலே நீங்கள் வந்து சோப் பேஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு கேட்டால் நீங்கள் வந்து பியர் சோப் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுவும் இதுவும் சேம் எஃபெக்டாக தான் இருக்கும். இதை வந்து நான் இப்போ சோப் மோல்டு வச்சுருக்கேன், சிலிக்கான். இது ஈஸியாக வரும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது இல்லாதவங்க இந்த மாதிரி பேப்பர் கப் யூஸ் பண்ணிக்கிடலாம். இல்லையா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, ஐஸ்கிரீம் மோல்டு கப்பு, இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இந்த சோப்பை செய்யலாம், ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த சிலிக்கானுக்கு வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி பேப்பர் கப்புக்கோ பிளாஸ்டிக் கப்புக்கோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆயில் சோப்புக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதே தடவிக்கிடலாம். அதை அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரணும் அப்படின்றதுக்காகத்தான். தேங்காய் எண்ணெயோ ஆலிவ் ஆயிலோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த மோல்டு வந்து 2 மோல்டு இருக்குது, அதில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வேப்பிலையையும் குப்பைமேனி தோலை சீவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஆலோவேரா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வடிகட்டாமையும் சேர்த்துக்கலாம். வடிகட்டாமல் சேர்க்கும்போது அந்த திப்பி திப்பியாக இருக்கும், அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி, 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு தோல் பவுடர், இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அதோட நம்ம கிளிசரின் 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
ரோஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஒரு 4-5 ட்ராப் விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன ஃப்ளேவர், என்ன மனம் பிடிக்குமோ அந்த மாதிரி உள்ள எசென்ஷியல் ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிடலாம். விட்டமின் இ கேப்சூல் 4 எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி இதோடய சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன ரேஷியோவில் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொன்னால், சோப் பேஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 250 கிராம், அந்த 250 கிராமில் விட இந்த எடுத்து வச்சுருக்க லிக்விட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், சோப் பேஸு கம்மியாகவும் இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க லிக்விட் வந்து ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சோப்பு வந்து கொழகொழப்பு தன்மையோடு இருக்கும், கெட்டித்தன்மைக்கு வராது. அப்போ நம்மளுக்கு போடும்போது சீக்கிரமே கரைஞ்சிரும். அதனால் எப்போதுமே சோப் பேஸ் அதிகமாகவும் நம்ம எடுத்துருக்கிற இந்த பொருட்கள் வந்து கம்மியாகவும் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த சோப்பை மெல்ட் பண்ணுறதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அது மேலே இதை சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும் அப்படின்றதுக்காக. அந்த பவுலை வச்சு மெல்ட் பண்ணிக்கிறங்க. நல்லா மெல்ட் ஆக, கட்டி இல்லாமல் நல்லா எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பார்த்திங்கனாலே தெரியும். ஆனால் இப்போ வெந்நீர்லேருந்து மட்டும் கீழே எடுத்துடாதீங்க. இந்த இப்போவே உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து படர ஆரம்பிச்சிடும், அப்படியே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் சோப்பு. அதனால் இதோடையே அப்படியே சேர்த்து அந்த வெந்நீரோடு வச்சுருந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த லிக்விடையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மோல்டில் எடுத்து ஊற்றிக்கிடலாம். இது நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ண தேவையில்லை. இந்த மோல்டில் ஊற்றிக்கிடுவோம். இதில் ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஏன்னா இந்த மோல்டு வந்து பெருசு. நீங்கள் என்ன அச்சு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஓரளவுக்கு ஹாஃபில் ஃபில் பண்ணிக்கிறங்க. இல்லைன்னா சோப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த 250 கிராம் சோப் பேஸுக்கு நம்மளுக்கு 6 பீஸ் சோப்பு வருது. 6 மோல்டில் ஊற்றியிருக்கேன். இதுவே நம்மளுக்கு கடையில் வாங்குகிற அளவுக்கு பெரிய சோப்பாக தான் வரும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சா சீக்கிரமே கெட்டியாயிரும், கொஞ்சம் டைம் எடுத்து ரெடி ஆயிரும். வெளியிலையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு. 8 மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு சோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. இதே மாதிரி தான் நீங்கள் கப்பில் வச்சாலும் இவ்வளோ ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஹார்டாகவே இருக்குது, சாஃப்டாக இல்லை சோப்பு. இப்போ இந்த சோப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எல்லா சோப்பையும் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் எவ்வளோ கனமான சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சோப்பை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இனிமேல் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நம்ம வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சோப் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்மளே வந்து சொந்தமாக சோப் தயாரித்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோப்பை வந்து வெளியிலே வச்சிடணும், ஆனால் ஒவ்வொரு சைடாக மாற்றி, இப்போ மேல் பக்கம் கீழேயும் கீழ்ப்பக்கம் மேலேயும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு வச்சுட்டா 1 வீக்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து காஸ்டிக் சோடா அந்த மாதிரி கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணலை, அதனால் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு வாரம் அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா நல்லா ஹார்டாக இருக்கும், சீக்கிரம் கரையாது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா விகாத்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சோப் செஞ்சு பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.